சின்ன பொண்ணு வாங்கம்லக்கார போனக்காரி என்னாச்சு? பூங்கோதை இறங்கி வந்தாலா இல்லையா? இது வரைக்கும் அவளுக்கு உன்னை பிடிக்கல. இனி மேற்கொண்டு அவளுக்கு ஏதாவது பிடிக்கிற மாதிரி நடந்து காட்டினா பார்க்கலாம். என்னத்த பார்க்கலாம்? சின்ன பண்ண இதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஜக்கம்பட்டியில 8 ஊர் கலந்துக்கிற மாட்டு போட்டி நடக்க போகுது. அதுக்கு நம்ம தயாராகும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 8 ஊர் ஜனங்களும் கூடியிருக்கிற இந்த நேரத்திலே மாட்டு போட்டி ஆகுது. அதுக்கு முன்னாலே நம்ம தில்லானா திலகம்பாவோட நடனது இருந்து இப்ப மாட்டு போட்டி.
நாய்கள். இந்த ஜக்கம்பட்டி மைனரோட மாட்டை எவனுக்கடா பிடிக்க தைரியம் இருக்குது? ஏன் அந்த பூங்காவனத்து கிராமத்தானால கூட முடியாது முடியாது முடியாது. ஏன்னா நான் என் மாட்டோட கொம்புல விஷம் தடவி இருக்கிறேன். விஷம். அதையும் மீறி எவனாவது என் மாட்டை பிடிச்சான்னா அவனுக்கு நான் பரிசு 5000 தர்றேன். 500. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்ல சொல்றேன் 5000. இங்கிலீஷ் படிச்ச மேதாவிகளுக்கு சொல்றேன் 500. மறுபடியும் சத்தம் போட்டு சொல்றேன், என் மாட்டை பிடிக்கிறவனுக்கு 5000. யோ நிறுத்தியா, நீ தமிழ்ல சொல்றீல ரூபாய், அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது தப்பியா? அப்ப தம்பி நான் தமிழ்லயே சொல்றேன், நீ இங்கிலீஷ்ல சொல்லு. சொல்லு நான் சொல்றேன். 5000. 5 lakh. ஏன் இங்கிலீஷும் புரிஞ்சுக்காதவங்களுக்கு இந்தியில சொல்றேன். 5 crore சொல்லிட்டேன். நீ தீண்ட. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாடு பிடிக்க போல? நான் மாடு பிடிக்க போனேன். என் சட்டையை பார்த்து எல்லா மாடும் பயந்துகிட்டு ஓடிச்சு. அதை விட்டு விட்டேன். உங்க வேண்டாம்மா, இதுக்கெல்லாம் உன்னை அனுப்பாதம்மா. பாட்டி, நீங்க இதுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. இத பாரு, ஆம்பளையா பிறந்தா வீரம் வேணும். முதல்ல போய் மாடு பிடி. என்ன இப்ப போறியா இல்லையா? நீ நாசமா போகணும். அநியாயத்தை கேட்டியா? இந்த பூங்கோதைக்கு அருவி கெட்டு போச்சு தாத்தா. அது என்ன தெரியுமா சொல்லுது? இந்த மாட்டை பிடிக்கிறவன் தான் சுத்த வீரனா. அது என்னவே மாடு பிடிக்க சொல்லுது தாத்தா. தாத்தா போற போக்க பார்த்தா அந்த விஷம் தேடவன மாட்டை பிடிக்கிறவன இது கல்யாணமே பண்ணிக்கிற இருக்கு. ஆனா ஒண்ணு தாத்தா, அந்த விஷம் தேடவன மாட்டை எவனும் பிடிக்க முடியாது. அந்த வகையில பூங்கோதைக்கு கல்யாணமே நடக்காது. எனக்கு ஆயுஷ் முழுக்க சாப்பாடு பிரச்சனை செஞ்சு தாத்தா. எல்லாம் ஆசீர்வாதம் தாத்தா. நீ நல்லா என்னடா நான் பாட்டுக்கு வாய் வலிக்க கத்திட்டு இருக்கிற? பூங்காவனத்து கிராமத்துக்கு எவனுக்குமே ரோஷம் இல்லையா? என்ன பாட்டி, அந்த ஆளு நம்ம ஊரை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறான்? அதானே. நில்லு, எங்க போற? அந்த மாட்டை அடக்க போறேன். அதெல்லாம் வேண்டாம், சும்மா அட நீங்க சும்மா இருக்க அம்பலக்காரர். நம்ம ஊரோட மான பிரச்சனையே இதுல அடங்கி இருக்கு. பூங்கோதைக்கு நான் சுத்தமான வீரன் நிரூபிச்சே ஆகணும். நான் வரேன். என்னன்னா சின்ன பண்ண மாடு பிடிக்க போறான்? பைத்தியக்காரன். அந்த மாடு குத்தி சின்ன பண்ண செத்துருவா. அதுக்கப்புறம் இந்த பூங்காவனத்துக்கே நான் தாண்டா சின்ன பண்ண. அப்படி போடுங்க. கேவலம் இந்த பணத்துக்காக உன் மாட்டை நடக்கலடா. அதை நீயே வச்சுக்க. இன்னொரு தடவை எங்க ஊரை பத்தி நீ ஏதாவது தாறுமாறா பேசுன நடக்கிறதே வேற. செல்வராஜ், ஒன்னும் அடிப்படையிலையே? இல்ல அம்பலாரு, ஒண்ணும் ஆகல. சின்ன பண்ண, அந்த மாட்டை அடக்கி நம்ம ஊர் கௌரவத்தை காப்பாத்தினதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். பாராட்டுறது இருக்கட்டும் அம்பலக்காரர். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு கேளுங்க. தாத்தா, நான் அவரை பாராட்டினது நம்ம ஊருக்கு நான் தர மரியாதை. முதல்ல மரியாதைக்கும் மனமாளிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்க தாத்தா. கிருஷ்ணா, என்ன இது? எப்போங்க என் வீரத்தை பத்தி என்னமோ சொன்னியே,
மாட்டை ஜெயிக்கிறவனை பாத்திருக்க, கண்ணுக்குட்டியை ஜெயிக்கிறவனை பாத்திருக்கியா? அவ வீரன்னா நான் வீராதி வீரன். என் வீரத்துக்கு ஏத்த பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது. நீ வீட்டுக்கு போ. நான் 8 ஊர் போய் இந்த 60 ரூபாயை காமிக்க போறேன். ஐயோ சின்ன பண்ண, பூங்கோத கேட்ட கேள்விக்கு நானா இருந்தா நாக்க புடிக்கிட்டு செத்து இருப்பேன். சொத்த மாட்டை புடிச்சவன்லாம் சோக்கா அழகழகான பொண்ணுகளை கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உயிரை பணையம் வச்சு மாட்டை புடிச்சு என்ன பிரயோசனம்? பூங்கோத போக்கு மேல எனக்கே வெறுப்பு வரும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்திருக்கணுமே வெறுப்பு. இல்லடா சொன்ன, நான் பூங்கோதைய விரும்புறதே அவ குணத்தை பார்த்துதான். டேய், இன்னைக்கு பூங்கோ சொன்னது ரொம்ப சரி தெரியுமா? இன்னைக்கு என் வீரத்தை மதிச்ச பூங்கோத ஒரு நாள் முழுசா நான் ஏத்துப்பான்னு நான் நம்புறேன். அப்படி பூங்கோதைக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, உனக்கு 2 ஏக்கர் நிலம் ஏனாமா தரேன். போதுமா? 2 ஏக்கர் நிலம் எனக்கா? இத முதல்லயே சொல்லக்கூடாதா சின்ன பொண்ணு? சோனமுத்து மூளைய சுண்டி விட்டுட்டான். அடுத்த முகூர்த்தத்துல உங்களுக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம் நிச்சயம். அந்த 2 ஏக்கரா நிலத்தை நான் உழுகுறது அதை விட நிச்சயம். இனிமே நான் தான் 2 ஏக்கரா சின்ன பொண்ணு. அம்மா கடவுளே கிருஷ்ணா. ஏன் பாட்டி எப்பவும் அதிகாலையில் இருந்துருச்சு வியாபாரத்தை கவனிச்சிருவ? இன்னைக்கு படுத்தே கிடக்குறியே, உடம்புக்கு சௌரியம் இல்லையா? ஆமாப்பா, உடம்புக்கு ரொம்ப சௌகரியம் இல்லாம இருக்கு. செத்து போயிடணும்னு பயமா இருக்கு. பாட்டி பாட்டி நீ என்ன வேணாலும் சொல்லு பாட்டி, ஆனா செத்து போயிடுவோம் மட்டும் சொல்லாத. நீ இல்லாம நான் அந்த ஊருக்குள்ள வாழவே முடியாது பாட்டி. உனக்கு சாதே வராது பாட்டி. நீ தான் சொல்லியிருக்கிய நான் 100 வயசு வரைக்கும் மகாராஷ்டிரா வாழ்வேன்னு. அதுல 50 வருஷத்தை தந்துடுறேன், நீ வச்சுக்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்து போய் சேரலாம். அட பைத்தியக்காரா, ஒருத்தர் ஆயுசு ஒருத்தர் கொடுக்க முடியும்னா நான் ஏண்டா என்ன பெத்தவங்கள சாக விடுறேன்? நீ போய் பூங்கோதைய வர சொல்லு. சரி பாட்டி, பூங்கோதையும் கூட்டு வரேன். அப்படி நம்ம உள்ளூர் டாக்டரையும் கூட்டு வந்துடுறேன். கையெல்லாம் நெருப்பா கொதிக்குது. பூங்கோதை பூங்கோதை பூங்கோதை, நம்ம பாட்டி இல்ல பாட்டி, அதுக்கு ரொம்ப உடம்புக்கு சரியும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது உடனே ஒன்றா பாக்கணுமா? உடனே வர சொல்லுது. நான் போய் வைத்தியரை கூட்டு வந்துடுறேன். என்ன ராமையா, தங்கமெல்லாம் நல்லா நடக்குதா? நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்தாச்சுல்ல, இப்ப இம்ப்ரூவ் தானே? டாக்டரையா டாக்டரையா என்ன கவலை? டாக்டரையா, என்னடா எங்க பாட்டிக்கு திடீர்னு ரொம்ப உடம்புக்கு சரியும் இல்ல. எனக்கு பயமா இருக்கு, உடனே வாங்க. கிளவி தானடா, அடுத்த தடவையாவது இந்த தலைவர் பதவியை இறக்கே கொடுக்கப்பா. எல்லா டாக்டரும் உங்க பேரை தானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏதோ பார்த்து நல்லபடியா செய்யப்பா. என்னடா எல்லாத்தையும் தூக்கிட்டு ஏதாவது ஒரு மருந்து எங்க பாட்டியை காப்பாத்து. முதல்ல வாயா. அந்த தலைவர் அம்மா பூங்கோதை, நம்ம கிருஷ்ணன் விவரங்கிட்டவனா இருந்தாலும் மனசுல குழந்தை மாதிரிமா. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நீதாமா அமைச்சு கொடு. அவனுக்கு பொண்டாட்டியா வரப்போறவன் யாருன்னு தெரியல. எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்ல. அவனுக்கு நீதாமா கடைசி வரை ஆதரவு கொடுக்கணும். மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? கண்டினியூ பண்ணாதான் கேட்கும். முக்கியமான வைத்தியம்டா. பத்தியெல்லாம் ஒழுங்கா இருக்கணுமா? ஐயோ வாங்க. பாட்டி பாட்டி செத்து போச்சா? பாவம் அநாத புள்ள. ஏண்டா இப்படி சாப்பிடாம பட்டி கிடக்குற? ஏதாவது சாப்பிடுற? உங்க பாட்டி சாகலடா, நிச்சயம் திரும்பி வந்துருவாங்க. அடையா, எங்க அப்பா செத்து போனப்போ எங்க அப்பா திரும்பி வருவாரு எங்க அம்மா சொன்னா. அதுக்கப்புறம் எங்க அம்மா செத்து போனப்போ எங்க அம்மா திரும்பி வரும்னு இந்த பாட்டி சொன்னிச்சு. இப்ப அந்த பாட்டியும் செத்து போச்சு, அது திரும்பி வரும்னு நீ சொல்ற. ஏன் என்ன ஒரு டேக்கான பண்ணாக்குறீங்க? பேசாம நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி நீ ஏன் அனாதையா அறிவிக்கிறியா?
உன்னை எங்கெல்லாம் தேடுறது கிருஷ்ணா? வா வீட்டுக்கு போலாம். வா கிருஷ்ணா, சாப்பிடலாம். பாட்டி 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 செத்து போனதே நினைச்சு இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? நான் இருக்கேன்ல உனக்கு. வா வா. பாட்டி. பூங்கோத, ம்? சின்ன பொண்ணைய ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற விஷயம் நேத்து ராத்திரி தான் எனக்கு தெளிவாச்சு. நீ என்ன சொல்ற? இல்ல, விளக்கணஞ்ச வீட்டுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலைங்கிற விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உனக்கும் கிக்கிரிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு இந்த ஊரை கூட்டி என்னால நிரூபிக்க முடியும். அவமானப்பட்டு சீரழிஞ்சு வாழ்றதை காட்டிலும் சின்ன பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது.